Friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. ரொம்ப டேஸ்டியா அந்த மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மதியான டைம்ல சாதம் நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப இதை ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு அப்பளத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெடிஷனல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு ஒரே சைஸ்லயே கத்திரிக்காய் எடுத்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி அலசி வச்சிடறோம். தண்ணிக்குள்ளே போட்டுறணும், கருத்து போயிடும். மேல் பாகத்துலையும் கீழ் பாகத்துலையும் ஒரு கீர் ஆப்போசிட் பக்கம் பண்ணால் உள்ளார நல்லா வெந்து வந்துடும். இந்த மேல் பாகத்தில் பாருங்கள், இந்த சைடு, கீழ் பாகத்தில் ஆப்போசிட் சைடு பாதி சைஸு கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வெந்துடும். இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அப்படியே இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் பக்கம் இது அப்படியே வதக்கி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கீழ்பாகம் மேல்பாகம் எல்லாத்தையும் மாற்றி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம். திருப்பி வர்றப்போ உங்களுக்கு அப்படியே சுருக்கம் கொடுத்துரும். இதுக்கு இடையிலையே ஒரு 50 கிராம் வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு போட்டு ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கேன், 50 கிராம் தக்காளி. லேசாக மிக்சியில் ரெண்டையுமே 2 திருப்பி வச்சிடணும். அப்படியே அந்த தோலெல்லாம் வாட்டம் கொடுத்து வச்சு பாருங்கள், அந்த கலரும் மாறி வந்துருச்சு நமக்கு. காம்பு பாகத்தெல்லாம் கீழே அப்படியே தள்ளி விட்டே நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டால் ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ அதே எண்ணெய் சட்டியிலே எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் கருவடகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படியே லேசாக தூள் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெந்தயம், வெங்காயம், சீரகம் தாளிச்சிக்கலாம். இது லாஸ்ட் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம மிக்சியில் திருப்பி வச்சது முழுசாகவும் இருக்கும், தட்டுன மாதிரியும் இருக்கும். இப்படி செய்கிறப்ப வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும், நல்ல வாசம் இருக்கும் குழம்பு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். இது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வதக்கி விடணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. அப்படியே 2 பெரட்டி விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போய்க்கும். இப்போ வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த மசாலாவெல்லாம் செட் ஆகிற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி கொண்டு வந்துடணும். அப்படியே ரெட்டு எல்லோவாக இருக்குது பாருங்கள் அந்த கிரேவி. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை கூடுதலாகவோ கம்மியாகவோ பண்ணிக்கலாம். குழம்பு திட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். கரெக்டான திக்னஸில் இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்க விடணும்.
இதுக்கு இடையிலையே தேங்காய், மிளகு 1 ஸ்பூன் அளவு போடுறேன், சீரகம் 1 ஸ்பூன் அளவு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும், குறகுறப்பாக அரைக்கக்கூடாது. அரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள். ஒரு 3/4 திட்டம் வரைக்கும் வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா மழை காலத்துக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த குழம்பு. முழு வெங்காயமாக வெங்காயமும் தெரியும், கத்திரிக்காயும் தெரியும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். இந்த தேங்காய் குக் ஆகிற டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க. கரெக்டான திக்னஸில் இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு கொதிக்க விட வேண்டியது தான். மண் சட்டிங்கிறனால சூடு வந்துடும். சிம்மிலையே வச்சு நான் கொதிக்க விடுறேன். உங்களுடைய பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் அளவு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். தேவையானா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தலையை தூவி ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.